வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இது ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதசி. எப்படி வைகுண்ட ஏகாதசி, எல்லா ஏகாதசியுமே ரொம்ப விசேஷம் இல்லைன்னு நான் சொல்லலை. அதில் வைகுண்ட ஏகாதசி, இந்த ஆஷாட ஏகாதசி இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் வர இந்த ஏகாதசி ஆஷாட ஏகாதசிம்பா. இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு தான் சுவாமி வந்துட்டு யோக நித்திரைக்கு போகிற நாள் அப்படின்னு சொல்லுவாள். அடுத்த 4 மாதம் சாத்துர்மாசியம் சொல்லி கார்த்திகை மாதம்தான் அவர் கண்முழிக்கிற நாள்னே சொல்லுவாள். ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதசி இது. இந்த ஏகாதசி நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ அது பார்க்க போனீங்கன்னா நம்மளை விட இதில் நார்த்தில் பண்ட்ராப்பூர்லலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாள். பண்ட்ராப்பூரில் அன்றைக்கி பார்த்தேன்னா விட்டல் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு, பண்டரிநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு லட்சோபலட்சம் மக்கள்லாம் வருவாள். இந்த ஆஷாட ஏகாதசி நம்மளுக்கு அவ்வளோ பெரிய இதுவாக தெரியலையே ஒழிய, நம்மளும் இந்த ஆஷாட ஏகாதசியை நம்ம கொண்டாடணும். நம்ம ஏன்னா பகவான் யோக நித்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவர்கிட்ட ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டாமா, நாங்கள் உங்களை பார்த்தோம், இல்லைன்னா உங்களை பற்றி நினச்சோம், உங்களை பற்றி தியானம் பண்ணோம், உங்களை பற்றி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம், உங்களோட விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னோம் அப்படின்ற ஒரு இதை போட்டோன்னா அடுத்த 4 மாதத்துக்கு அவர் யோக நித்திரையில் இருந்தாலும் நம்ம அவரை ஃபாலோ பண்ணிட்டுருப்போம் இல்லையா? ஸோ அதுன்னு அவர் எப்படி இருந்தாலும் நம்மளை பார்த்துன்னு தான் இருப்பார். இருந்தாலும் நம்ம அவர் யோக நித்திரைக்கு போகிற இந்த இதை நம்ம கொஞ்சம் விசேஷமாக நம்ம வர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பால் இது 1 லிட்டர் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதோட கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரூட் பாயசம் பண்ண போகிறேன். அதுதான் இன்றைக்கான சுவாமிக்கான நைவேத்தியம். இது எல்லாருக்குமே, அதாவது ஏகாதசி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அன்றைக்கி ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் பெரிய இது. பார்க்க போனேன்னா இந்த மாதிரி சாதுக்கள் பண்ட்ராப்பூர் போகிறவா எல்லோரும் ஃபுல்லாக ஜலம் கூட சாப்பிடாம பட்னி இருந்து பண்டரிநாதரை பற்றி பாடி ஆடி எல்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாள். நம்ம இங்கே இருக்கிற இடத்துலேருந்து நமக்கு முடிஞ்சதை அவரை பற்றி நினச்சிட்டு, அவரை பற்றி பஜனை பண்ணி, அவரை பற்றின நான் சொல்லி இந்த பாயசத்தை பண்ணி நைவேத்தியம் பண்ணி, யாருக்கெல்லாம் முடியாதோ கண்டிப்பாக எல்லோரும் அவ்வளவா பலகாரம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பாயசத்தையும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறதே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஏகாதசி அன்றைக்கி சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாள். இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடியாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம வழக்கம் போல் குழம்பு ரசம் சாம்பார் அப்படிலாம் சாப்பிட வேண்டாம். ஏதாவது ஒரு பலகாரம் ஒரு வேளை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. இந்த பாயசம் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். பால் 1 லிட்டர் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இதில் இது ஜஸ்ட் இந்த 10 இந்த அளவு முந்திரி பருப்பு தான் வெந்நீரில் நனைச்சி வச்சேன். இதை பாலை விட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை இதில் ஆட் பண்ணுறேன். வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது இந்த பாயசம் கொஞ்சம் திக்காகணும் இல்லையா, அதுக்கு சாமி நைவேத்தியம் குங்குமப்பூ ஒரு 4 ஸ்ட்ரிங் போடுறேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். அதே மாதிரி இது என்னென்னு கேட்டேன்னா, இந்த பாதாம் மிக்ஸ்னு நமக்கு கிடைக்கிறது இல்லையா, அதுதான் இது. அந்த பவுடரை நம்ம இதில் கலக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன், 2, 3, 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போட்டேன்னா சுகர் போடணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் உடனே கேட்பேன், சுகர் வேண்டாமா மம்மின்னு. இந்த பாதாம் மிக்ஸ் போட்டோன்னா நமக்கு சுகர் ஆட் பண்ண வேண்டாம். இல்லை நாங்கள் அதை ஆட் பண்ணல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கரண்டியால் 1 கரண்டி போல் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு இது 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்புறம் இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு பழங்கள் எல்லாம் ஆட் பண்ணலாம். மாம்பழம் ஒரு பாதி மாம்பழம் எடுத்துட்டுருக்கேன். கிரேப்ஸ் அதே மாதிரி சீடெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10-15 கிரேப்ஸு. வாழைப்பழம் ஒரு பெரிய வாழைப்பழம் ஒன்று எடுத்துட்டுருக்கேன். ஆப்பிள் அதே மாதிரி ஒரு 1/2 ஆப்பிள். மாதுளம்பழம் அதே மாதிரி ஒரு சைடு மாதுளம்பழம் உதுத்து வச்சுருக்கேன். இதை தவிர உங்களுக்கு சப்போட்டா போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. உங்கள் சௌகரியம், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு சுவாமிக்கு வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு பாயசமும் கொஞ்சம் திக்காக இருக்குது தெரியும் உங்களுக்கு.
இப்போ இது பால் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். கம்ப்ளீட்டாக இது ஆறட்டும். நான் திருப்பி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ரெடி ஆகிடுச்சு இது. நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கல மம்மி, இப்படியே பண்ணுறோம். இப்படியே நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறீங்கனாலும் பண்ணுங்க, உங்களுடைய சௌகரியம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணினோன்னா ஃப்ரூட் பாயசம் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லோரும் எடுத்துக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும், நம்ம பார்க்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்டு ஒரு 1/2 hour ஆச்சு. நல்லாவே ஆறிட்டு இதில் எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம இப்போ கலந்துடலாம். ஆப்பிள், மாம்பழம், வாழைப்பழம், திராட்சைப்பழம், மாதுளம்பழம். சுவாமி நைவேத்தியத்துக்கான பழ பாயசம் தயாராகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் இதை ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு சுவாமிக்கு பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு இது எல்லாருமே எடுத்துக்க முடியும். விரதம் இருக்கிறவாள்லாம் கூட, வயசானவாள்லாம் என்ன மாதிரி இருக்கிறவாள்லாம் கூட எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாமும் கொடுக்கலாம். ஏன்னா ஃப்ரூட்ஸாக அவளாம் சாப்பிட மாட்டா. பாயசம் அப்படின்ற மாதிரி இப்படி கொடுத்தேன்னா கண்டிப்பாக எடுத்துப்பா. நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா, எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா, எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. மங்கை ருகுமா தேவி கொஞ்சம் பாண்டுரங்கா, உன் திங்கள் முகத்தை காண வந்தோம் பாண்டுரங்கா. மங்கை ருகுமா தேவி கொஞ்சம் பாண்டுரங்கா, உன் திங்கள் முகத்தை காண வந்தோம் பாண்டுரங்கா. பட்டம் பதவி தேண்டவில்லை பாண்டுரங்கா, உன்மேல் பக்தி மட்டும் போதுமையா பாண்டுரங்கா. பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா, உன்மேல் பக்தி மட்டும் போதுமையா பாண்டுரங்கா. இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா, விட்டல் விட்டல் என்றழைப்போம் பாண்டுரங்கா. இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா, விட்டல் விட்டல் என்றழைப்போம் பாண்டுரங்கா. ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா, ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா. ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா, நாங்கள் ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா. கூடி நின்று பக்தர்கள் எல்லோரும் பாண்டுரங்கா, உன்னை பாடி வருவோம் விட்டல் என்றே பாண்டுரங்கா. கூடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா, உன்னை பாடி வருவோம் விட்டல் என்றே பாண்டுரங்கா. जय जय विठ्ठल जय हरि विठ्ठल, 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 जय जय विठ्ठल जय हरि विठ्ठल. विठ्ठला जय जय विठ्ठला, विठ्ठला जय जय विठ्ठला, विठ्ठला जय जय विठ्ठला. विठ्ठल 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 पांडुरंगा, विठ्ठल 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 विठ्ठला, विठ्ठल 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 विठ्ठला, विठ्ठल 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 पांडुरंगा. विठ्ठला जय जय विठ्ठला,
विठ्ठला जय जय विठ्ठला विठ्ठला जय जय विठ्ठला विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 विठ्ठला विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा. जय पंढरनाथ महाराज की जय.